வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். காஃபிரு தன்பி வகாபிலு தௌபி ஷதீதுல் இகாப். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். வழமையாக நாம் பார்த்து வருகிற இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டவைகள் என்ற பாடத்தில் இன்று அதன் 15வது பாடமாக அந்நஹி அன் தஅதீபில் அப்தி வத் தாபத்தி வல் மராத்தி வல் வலத், மனிதர்களாகியும் மிருகங்களுக்கும் சித்திரவதை செய்வது கூடாது, அநீதி இழைப்பது சித்திரவதை செய்வது கூடாது, தடை செய்யப்பட்டது என்ற தலைப்பில் சில விடயங்களை நாம் பார்ப்போம். இந்த பாடத்தை பொறுத்த மட்டில் இதுக்கு இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. அந்நஹி அன் தஅதீபில் அப்தி வத் தாபத்தி வல் வலதி வல் மரான் பார்க்கும்போது, மனிதர்கள் மிருகங்களுக்கு சித்திரவதை செய்வதை தடை செய்யப்பட்டது என்று பார்க்கும்போது இதனுடைய இன்னொரு பகுதி இருக்கிறென்றால், இன்றைக்கு உலகளாவிய அடிப்படையில் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் அரச மற்றும் தனியார் அமைப்புகள் மிக முக்கியமான ஒரு பகுதி மனித உரிமை ஆணைக்குழு அல்லது மனித உரிமைகள் அமைப்பு. இது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் எந்த நாட்டிலையுமே மிருக உரிமை அமைப்புன்னு சொல்லி கிடையாது. மிருகத்துக்குள்ள உரிமையை கொடுத்த ஒரே ஒரு மார்க்கம் அது இஸ்லாம் மார்க்கம்தான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்படி என்றால் ஆடு மாடுகளை அறுத்து சாப்பிடுவது மிருக வதையில் சேருமே என்று. அதனால தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை விட்டார்கள். மிருகங்களை அறுக்கும்போது கூர்மையான கத்தியை கொண்டு அருங்கள், அந்த மிருகங்களுக்கு வலி விளங்காத மாதிரி அவசரமாக அறுத்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதற்கு காரணமே அந்த மிருகத்துடைய உரிமைகள் மீறப்படக்கூடாது என்பதற்காக. எனவே அல் குர்ஆன் சூரத்து நிசா 36வது வசனம் இவ்வாறு கூறுகிறது, வபில் வாலிதைன் இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் உன்னிப்பாக அவதானிங்கள். வபில் வாலிதைன் இஹ்சானா, உங்கள் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வபிதில் குர்பா, உங்கள் உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அதே போன்று வல் யத்தாமா, அனாதைகளோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வல் மசாக்கின், ஏழைகளோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வல் ஜாரிதில் குர்பா, உங்கள் அண்டை வீட்டாளில் உங்களுக்கு நெருக்கமான இருப்பாங்க இல்லையா, அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி வப்னு ஸபீல், உங்களுடைய பிரயாணத்தில் இருக்கக்கூடிய பிரயாண நண்பர்களோடும் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சொந்தக்காரர் இல்லாமல் இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம சொந்த பந்தம் இல்லாமல் இருக்கலாம், அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வமா மலக்கத் ஐமானுக்கும், அடிமைகளோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ யுஹிப்பு மன்கான இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன்கான முஹ்தாலம் ஃபஹூரா, இந்த மமதை பிடிச்சவர்கள் யாரையுமே அல்லாஹ் விரும்புவது நேசிப்பது கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ இந்த வசனத்தில் நான் உன்னிப்பாக கவனிக்க சொன்னது 2 விடயம். முதலாவது, உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்வீர்களோ அதே போன்றுதான் பின்னால் வரக்கூடிய உங்களோட உறவுக்காரர்கள், உங்களோட சொந்தக்காரர்கள். உறவுக்காரனா யார்? நம்மளோட சாச்சா பெரியப்பா, பெரியம்மா சாட்சி, அதே நேரத்தில் அவங்களோட மாமா மருமகன், மச்சான் மருமக்கள், இவர்கள்லாம் உறவுக்காரர்கள். இவர்களோடு நீங்கள் நல்ல முறை எப்படி வாப்பம்மாவோட எப்படி நாங்கள் நடந்து கொள்கிறோமோ இதே போன்றுதான் உறவுக்காரர்கள் சொந்தக்காரர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அனாதைகளோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ஏழைகள் மிஸ்கீன்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை திட்டத்தை, இந்த உறவு சொந்த பந்தங்களை எவ்வாறு நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும், அவர்களோடு எவ்வாறு நமது அந்த உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு செய்தியை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள்.
உத்திபத் இம்ராத்தும் ஃபி ஹிர்ரத்தின் சஜனத்துஹா ஹத்தா மாத்தத். இது நீங்கள் ஏற்கனவே நிறைய இடங்களில் கேட்ட ஒரு ஹதீஸ். ஒரு பெண், இந்த பெண்ணை பொறுத்த மட்டும் ஒரு 2 வகையான கருத்துக்கள் கொண்டு பனி இஸ்ரவேலரை சேர்ந்த ஒரு பெண் என்றும், இன்னொரு செய்த ஹிம்மேரியாக்களை சேர்ந்த அந்த இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் என்றும் வேறொரு ரிவாயத்தொண்டும் இருக்கிறது. அப்போ இந்த பெண் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பூனையின் காரணமாக நரகம் செல்கிறாள். ஃபதஹலத் ஃபீஹன் நார், அந்த நரகத்தில் அந்த பூனையை அவள் கட்டி போடுகிறாள். லாஹிய அம்துஹா வசகத்ஹா, அந்த பூனைக்கு அவள் சாப்பாடு கொடுக்கவும் இல்லை, குடிக்க தண்ணி கொடுக்கவும் இல்லை. தாகத்தில் இருக்கிறது, பசியிலிருந்து துடிதுடித்து போகிறது. அந்த நிலையில் இருந்து அந்த பூனை செத்து போகிறது, இறந்து போகிறது. அந்த பூனையை அவள் இது ஹபசத்துஹா வலாஹிய தரக்கத்துஹா தஅக்குலு மின் ஹஷாயிஷில் அருள், அந்த பூனையை கட்டி போடுகிறாள். அவிழ்த்து விட்டால் அது வெளியில போய் ஏதாவது ஒரு உணவை தேடி சாப்பிட்டு கொள்ளும். அதுக்கும் இவள் இடமளிக்கவில்லை. இவள் உணவு கொடுக்கவும் இல்லை, தாகத்துக்கு தண்ணி கொடுக்கவும் இல்லை. அவிழ்த்து விட்டால் வெளியில போய் சாப்பிட்டு கொள்ளும், அதுக்கும் இவள் இடமளிக்கவில்லை. அப்படியே இருந்த அந்த பூனை செத்து இறந்து போகிறது. அதனால் அந்த பெண் நரகம் போனார்கள் என்ற செய்தியை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி. பாருங்கள், ஒரு பூனையுடைய உரிமையை எவ்வாறு இஸ்லாம் பாதுகாக்கிறது. எனவே மிருகந்தானே அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ரோட்டில் படுக்கிற நாய்கள் மீது என்ன செய்யறது, கல்லடிக்கிறது, கட்டை அடிக்கிறது. இன்னும் கொஞ்சம் பிறகு ரோட்டில் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கும், ஒரு நாய் படுத்திருக்கும் அல்லது ஒரு குட்டி தூங்கி கொண்டிருக்கும், தற்செயலாக தெரியாமல் ரோட்டுக்கு வந்திருக்கும். அதுக்கு ரோட்டுடைய ஒழுங்குகள் அதுக்குமே தெரியாது. மனிதர்களுக்கே ரோட்டுடைய ஒழுங்கு தெரியாத போது மிருகங்களுக்கு எப்படி தெரிய போகுது? என்ன செய்யறது, போகிற போகத்தில் வாகனத்தில் அடிச்சு விட்டு போயிடுது. சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், ஒரு வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாகனத்துக்கு கீழே நிழல், கடுமையான சூடு காலம். அந்த நிழலுக்காக என்ன செஞ்சது, சின்ன குட்டிகள், நாய்க்குட்டிகள், அது நஜீஸாக இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அந்த குட்டி என்ன செய்யறது, வாகனத்துக்கு கீழே நிழலுக்காக வேண்டி போயிட்டு தூங்கி கொள்கிறது. நேராக அந்த வாகனத்தில் டயருக்கு பின்னால். வாகனத்தில் வந்தவர் என்ன செய்தார், ஸ்டார்ட் பண்ணார், எடுத்துட்டார். கத்திர சத்தத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஓடி பார்த்தால் 2 குட்டிகள் இடுப்புக்கு கீழே போயிடுச்சு. இடுப்புக்கு கீழே போய் இப்போ நாம நினைக்கலாம் அவருக்கு தெரியாமல் செஞ்சதுதானே, தெரிஞ்சா செஞ்சார், வேணும்னு செஞ்சாராண்டு. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் இல்லையா? ஒரு வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தால் கொஞ்சம் கீழே நாங்கள் செக் பண்ணிக்கொள்ளணும். கீழே கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளணும் என்ன இருக்குது. சில நேரங்களில் சில வாகனத்துக்குள்ள சின்ன குழந்தைகள் கூட போயிட்டு இருந்திருப்பார்கள். அப்படி கூட சில பிள்ளைகள் இறந்திருக்கிறார்கள். எனவே இஸ்லாம் மிருகத்துக்கு கூட அந்த உரிமைகளை கொடுத்திருக்கிறது. அது நோவினை செய்வது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது. இந்த ஹதீஸில் நாங்கள் புரிகிறோம், தஹ்ரீமு கத்லு மல்லம் யஅ்முருல்லாஹ் பிகத்லிஹி அத்ஷன் வலவ் கான ஹிர்ரத்தன். எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, பூனை உட்பட எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, பசி போட்டு தாகத்தில் போட்டு கொல்லக்கூடாது. அது உயிர் வதை என்று இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல் ஹத்து அல் இஹ்சான் இலல் ஹயவான், மிருகங்களோடும் இரக்கமாக நடக்கும்படி இஸ்லாம் நமக்கு தூண்டுகிறது. மிருகங்களும் ஒரு உயிர் தான் என்று பார்க்க சொல்வது இஸ்லாம். எனவே அதையும் நாங்கள் என்ன செய்யணும், அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் கொல்வதற்கு அனுமதித்த மிருகங்களை தவிர எதையாவது என்ன செய்யக்கூடாது, அநியாயமாக கொல்லக்கூடாது. அப்படி பார்க்கும்போது ஒரு ஹதீஸை பார்க்கலாம். சுனன் அபீ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா, பைஹக்கி போன ஹதீஸ் கலங்கள் ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் ஏற்கனவே நான் ஒரு முறை இஷா தொழுகைக்கு பின்னால் சொல்லியிருக்கிறேன். உக்துல் அஸ்வதை, 2 கருப்புகளையும் கொலை செய்யுங்கள் என்றார்கள். அல் ஹையத்து வல் அகரம், பாம்பு தேள், இது 2 நீங்கள் தொழுகையில் இருக்கும்போது வந்தாலும் தொழுகையை விட்டுட்டு அதை அடித்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லிக்குது. எனவே அதை அடித்து கொல்லத்தான் சொல்லிக்குது, அல்லாமல் சித்திரவதைப்படுத்துங்கள் சொல்லவில்லை. சித்திரவதை கூண்டில் போட்டு சித்திரவதைப்படுத்துறது என்னது, இஸ்லாம் எந்த மிருகத்தையும் அனுமதிக்க இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி பாருங்கள். அபு சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி நடந்து போகிறார்கள். அந்த நேரத்தில் பார்க்கிறார்கள் சில சிறுவர்கள், சின்ன பிள்ளைகள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நசபு தைரன், ஒரு பறவையை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி கட்டி வைக்கிறார்கள். கட்டி வச்ச என்ன எருமூனகு, அம்புகள்னால் அம்பைகிறாங்க. பறவை அப்படி கட்டி வைக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது, அதுக்கு அம்பைகிறாங்க. அம்பெய்து வக்கத்து ஜாலுல் சாஹிபு தைரிக்குள்ள ஹாத்தியத்தி மின் நபலிஹின், எந்த அம்பு போயிட்டு அந்த பறவையில் படுகுதோ
அந்த அம்புடையவருக்கு அந்த பறவை உடையவர் என்னது வரி கட்டணும், காசு கொடுக்கணும். இப்ப நான் ஒரு அம்பை எறிகிறேன், அந்த அம்பு போயிட்டு ஒரு பறவையில படுகுதுண்டா அந்த பறவைக்கு உடையவர் என்ன செய்யறா அதுக்கு வரி கட்டணும், இவருக்கு வரி கட்டணும். ஏன் தெரியுமா? இவர் வின் பண்ணிட்டாரு. இப்படி பணம் கட்டி பறவைகளை கொலை செய்யற வேலை செய்கிறாரு. அப்ப இந்த செய்தியை பார்த்த உடனே அப்துல்லா இப்னு உமர் ராவ் இப்னு உமர தஃபர்ரகு, இந்த சின்ன பிள்ளைகள் இப்னு உமரை பார்க்குறாங்க. அப்துல்லா இப்னு உமர் இல்லைங்க, கண்ட உடனே ஒரே ஓட்டம். இன்றைக்கு இது நிறைய நடக்குது. சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இந்த பழக்கம் இருக்குது. நாய் கடிக்கிறது, பூனை கடிக்கிறது, பறவைகளை கடிக்கிறது. யாராவது குடும்பத்தில் ஒருத்தரை கண்டா அல்லது தன்னுடைய படிச்சு கொடுக்குற உஸ்தாத் மார ஹசரத் மாரை கண்டா அல்லது டீச்சர் பிரின்சிபலை கண்டா ஒரே ஓட்டம் இல்லையா? இப்படியெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு சின்ன பிள்ளைகளை பழக்கக்கூடாது. பேரண்ட்ஸ் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், உன்னிப்பாக இருக்கணும். இது நேரடியாக நபியுடைய ஹதீஸுக்கு முரணான ஒரு செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மன் ஃபஅல ஹாதா, யாரப்பா இது செஞ்ச இந்த வேலை சொல்லிட்டு சொன்னார்கள், லஅனல்லாஹு மன் ஃபஅல ஹாதா, இப்படி பறவைகளுக்கு அம்பெய்து சித்திரவதை செய்பவர்களை அல்லாஹ் ஷபிக்கிறான், லானத் செய்கிறான் என்று அப்துல்லா இப்னு உமர் தான் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅன மன் இத்தஹத ஷைஅன் ஃபீஹி ரூஹுன் கரதா, உயிருள்ள ஏதாவது ஒன்றை எடுத்து சித்திரவதை செய்கிற நோக்கத்தில் விளையாட்டுக்காக வேண்டி இப்படி சித்திரவதை செய்வார்களாக இருந்தால் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷபித்திருக்கிறார் என்ற செய்தியை புகாரி முஸ்லிம் அங்கே பார்க்கிறோம். அப்போ நோவினை செய்வது சித்திரை செய்வதை படுத்ததை இஸ்லாம் என்ன செய்யுது வன்மையாக கண்டிக்கிறது என்பதை இதிலிருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் துஸ்பரல் பஹாயிமு, மிருகங்கள் சித்திரவதை செய்யப்படுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள் என்று புகாரி முஸ்லிம் ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ மிருகங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் சித்திரவதைப்படுத்த கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த இன்னொரு ஹதீஸை பார்க்கலாம். அதாவது அபு அலி இப்னு சுவைத் இப்னுல் முகர்ரின் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஒரு சஹாபி, ஒரு சின்ன வயசில் உள்ள ஒரு சஹாபி. இவர் சொல்றார், லகது ராய்துனி சாபிய சபாத்தின் மின் பனி முகர்ரினின், எங்களோட குடும்பத்திலேயே நான் தான் 7வது ஆள் கடைக்குட்டி புள்ள. குடும்பத்தில் கடைக்குட்டி பிள்ளைக்கு என்ன செய்யுது கொஞ்சம் செல்லம் கூட. அப்போ நான் என் குடும்பத்தில் 7வது ஆள். மாலனா ஹாதிமுன் இல்லா வாஹிதத்தன், எங்களோட வீட்டில் ஒரே ஒரு வேலைக்காரி தான் இருந்தா. எங்கள் 7 பேருக்கும் வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சேவன் ஒரே ஒரு ஆள் தான். அப்போ இவர் என்ன செய்கிறான்டா, இந்த சின்னவர் என்ன செய்யறாருண்டா, அஸ்கருனா என்ன செய்யறாருண்டா, ஒரு நாள் அந்த சேவன் முகத்தில் கன்னத்தில் அரைஞ்சிருதான். எப்படி லதாமஹா அஸ்கருனா, அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த சின்ன பொடியை என்ன செய்யறாருண்டா, சின்ன பிள்ளை என்ன செய்யறாருண்டா, அந்த சேவண்ட கன்னத்தில் அரைஞ்சிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுதிகஹா, நீ அவளோட கன்னத்தில் அரைஞ்சத்துக்கு பகரமாக அவளை உரிமை விட்டு, இதுக்கு பின்னால் நீ அவளை வேலைக்கு வச்சுக்கொள்ளக்கூடாது. அரைஞ்ச காரணத்துக்காக வேண்டி விடுதலை விட்டுறணும், உரிமை விட்டுறணும்னு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ எங்களோட வீட்டில் இருக்கிற சேவன்களை வேலைக்கு தான் வச்சிருக்குது, சம்பளத்துக்கு தான் வச்சுக்கிறீங்க, வேலைக்கு தான் வச்சுக்கிறீங்க, சித்திரவதைப்படுத்துறதுக்கெல்லாம் கிடையாது. சில வீடுகளில் சேவன்ஸுக்கு சாப்பாடு கொடுக்குறல்ல, செஞ்ச வேலைக்கு சம்பளம் கொடுக்குறல்ல. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க வேலை செய்வாங்க சேவன்ஸ்மார்கள், கார் டிரைவர் மாதிரி இருப்பாங்க. சம்பளத்தை கொடுக்குற எப்படி தெரியுமா, லீவில் போகும்போது ஹாஃபை கொடுக்குற, ஹாஃபை மிச்சம் பேலன்ஸ் பண்ணுறது, போயிட்டு வந்தப்புறம் அடுத்த ஹாஃபை கொடுக்குறது. அது ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை புத்த சம்பளத்தை கொடுத்தா போனால் திரும்பி வரமாட்டா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உரிமை கொடுத்தாங்க, வேலை செஞ்சால் வேர்வை காயும் போது என்ன செய்யணும், அவனுடைய சம்பளத்தை கொடுத்துடணும். இது அரவாசை பிடிச்சிட்டு அரவாசை கொடுக்குறது, இது நபியுடைய சுன்னாவுக்கு வழிமுறைக்கு முரணான ஒரு செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொரு செய்தியை பாருங்க, இன்னொரு ஹதீஸ் இருக்குது. மன் லரப ஃபுலானன் மன் லரப குலாமன் லஹு ஹத்துன் லம் யஅதிஹி அவ் அத்அமஹு ஃபைன்ன கஃபாரத்துஹு அய்யூதிகஹு, யாராவது ஒருவருடைய கன்னத்தில் அறைந்தார் என்று சொன்னால் அவர் அதுக்கு பகரமாக அவரை உரிமை விட்டு விடட்டும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த மாதிரியான மிருகவதை மனித வதைகள் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. கடைசியாக ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸும்
சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி. ஒரு நாள் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படியே போய்கொண்டிருக்கிறதுல பார்க்கிறார்கள், சில பேரை கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள், வெயிலில் நிப்பாட்டுறார்கள். உகீமு ஃபி ஷம்ஸ், கடுமையான வெயில் சூடு, நடு சூட்டில் கொண்டு வெயிலில் கொண்டு நிப்பாட்டி வைக்கிறார்கள். நிப்பாட்டி வச்சு வசுப்ப அலா ரூசிமி ஸைத், அவங்களோட தலையில் எண்ணெயை கொண்டு ஊற்றுறாங்க. எண்ணெயை கொண்டு ஊற்றுறாங்க. ஃபகால மா ஹாதா, இது என்னப்பா இது, இந்த கடுமையான சூட்டில் அவன் மேலே கொண்டு எண்ணெயை ஒயில ஊற்றுறீங்க என்று கேட்டவுன்னு சொன்னார்கள், யுஅzzபூன ஃபில் ஹராஜ் வ ஃபீ ரிவாயத்தின் ஹுபிஸு ஃபில் ஜிஸியா, இவங்கெல்லாம் எங்களுக்கு வரி கட்ட வேண்டிய ஆக்கள், ஆனால் வரியை கட்டல, அதனால கைது செஞ்சு வச்சுக்கிறோம். அதுகளுக்கான தண்டனை தான் இது. வரி கட்டணும், டெக்ஸ் கட்டணும், கட்டுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், அல்லது தேவை நிமித்தம் கட்டாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க தண்டனை என்று சொன்னால், கடுமையான சூடு, பாலைவனத்தில் கொஞ்சம் நிறுத்தி ஒயில தண்ணி மேலே தலையில் எண்ணெயை ஊற்றுறார்கள். அப்போ ஹிஷாம் இப்னு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அஷ்ஹது, நான் அல்லாஹ் மீது சாட்சி சொல்கிறேன், லஸமீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஅذிபுல் லதீன யுஅذிபுன் நாஸ ஃபித் துன்யா, யார் உலகத்தில் மனிதர்களுக்கு நோவினை கொடுக்கிறார்களோ, அது உடலியல் ரீதியாக இருக்கலாம், உளவியல் ரீதியாக இருக்கலாம், யார் நோவினை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாள மறுமையில நோவினை கொடுப்பான், அவரை தண்டிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக இந்த ஹதீஸ்கள் அனைத்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம், பறவைகளாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், ஏன் எறும்புகளை கூட எரிப்பதை பத்த வைக்கிறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டிச்சுக்கிறார். சஹீஹ் புகாரில் ஹதீஸ் வருது. சஹீஹ் புகாரில் ஹதீஸ் வருது, எறும்பு இருக்கு இல்லையா, இந்த எறும்புகளை கூட பத்த வைக்கிற, நெருப்பால பத்த வைக்கிறது, அதை கூட அப்படி செய்யக்கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துக்கிறார். சொல்லிட்டு சொன்னார்கள் என்ன, நெருப்பால தண்டிக்கிறதுக்கு அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அந்த உரிமை இல்லைன்னு சொன்னார்கள். எனவே இந்த மரபைகளாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், நோவினை செய்வதை, தண்டிப்பதை நாம் வன்மையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். வல்லவன் இறைவன் அப்படியான நல்ல ஒழுக்கமுள்ள நல்ல சமூகமாக எங்கனையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி